அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ ஆலி முஹம்மதின் வபரிக் வசல்லிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். துல்ஹஜ் மாத 3வது வியாழக்கிழமை இது. மிச்சம் இருக்கிறது நம்மக்கிட்ட ஒரு வியாழக்கிழமை தான் இருக்கும் இந்த துல்ஹஜ் மாதத்தில். துல்ஹஜ் மாதம் அந்த 30 நாள் இருக்குன்னா 30 நாளுமே சிறப்பான நாட்கள் தான். ஏன்னா இது புனித மாதம். முதல் 10 நாட்கள் மிக சிறந்த நாட்கள், அடுத்த வரும் நாட்கள் எல்லாமே சிறந்த நாட்கள். அதனால் இந்த நாட்களை மிஸ் பண்ணாமல் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அதிக அமல்களை செய்யுங்க. அதே போல் பாவங்களை விட்டு முழுமையாக தவிர்த்து கொள்கிற மாதிரி பார்த்துக்குங்க. எவ்வளவு நம்ம அமல்கள் செய்கிறோமோ கூலிகள் அதிகமாக நமக்கு கிடைக்கும். அதே போல் தவறுகள் செஞ்சால் தண்டனையும் அதிகமாக கிடைக்கும். அதை கருத்தில் கொண்டு பாவங்களை விட்டு விலகி அதிகமாக இறை வணக்கத்தில் ஈடுபடுற மாதிரி பார்த்துக்குங்க. திக்ருகளை கொண்டும் துவாக்களை கொண்டும் குரான் ஓதுதலை கொண்டும் அல்லாஹிடம் உதவி தேடுங்க. இந்த ஒரு மாதத்தில் உங்களுடைய பல பிரச்சனைகள் பல கஷ்டங்கள் தீரலாம். பொதுவாக நம்ம சேனலில் ஒவ்வொரு வியாழன் மற்றும் வெள்ளி இந்த 2 நாட்கள் சிறப்பு நாட்கள் என்ற ஒரு அடிப்படையில் நல்ல சிறப்பான துவாக்களை நம்ம பார்த்துட்டு வரோம். இந்த வியாழக்கிழமையும் நான் ஓதுற மாதிரி சிறப்பான ஒரு 6 துவாக்களை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. 6 துவாக்கள், 6 வார்த்தைகள் அப்படி சொல்லலாம். மிக சிறந்த வார்த்தைகள். இதை கொண்டு இன்னைக்கு அல்லாஹிடம் உதவி தேடுங்க. இன்னைக்கு மஹ்ரிப் தொழுதுட்டு ஒரே இருப்பில் ஒவ்வொரு வார்த்தையும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு குறைஞ்சது 3 முறை, அதிகபட்சமாக எத்தனை முறை வேணும்னாலும் நீங்கள் ஓதி நல்லா துவா செஞ்சு பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நினச்சா இந்த ஒரு நாளில் உங்களுடைய பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாத்தையும் நீக்கலாம். நான் ஒவ்வொரு வார்த்தையும் அதனுடைய பொருளோடு சொல்கிறேன். பொருள் உணர்ந்து ஓதுங்க. இதை நீங்கள் அரபிலையும் ஓதலாம், இல்லை வெறும் தமிழ்லையும் நீங்கள் ஓதலாம், உங்கள் விருப்பம். ஆனால் மனம் உணர்ந்து நீங்கள் ஓத வேண்டும். முதல் துவா என்னன்னா, யா அல்லாஹ் ஃபன்சுர்னா ஃப இன்னக ஹைருன் நாசிரீன். யா அல்லாஹ் ஃபன்சுர்னா ஃப இன்னக ஹைருன் நாசிரீன். இறைவா உதவி செய்வாயாக, நீயே சிறந்த உதவி செய்பவன். இந்த உலகத்தில் மனிதனின் உதவி நமக்கு கிடைக்காவிட்டாலும் பரவாயில்ல, இறைவன் ஒருத்தன் உதவி நமக்கு கிடைச்சா போதும். அல்லாஹின் உதவி தான் நமக்கு தேவை. அவன் உதவி இல்லாமல் மனிதர்களின் உதவியும் நமக்கு கிடைக்காது. இப்போ யாராவது நமக்கு மனிதர்கள் உதவி செய்வதாக இருந்தால் அது அல்லாஹின் விருப்பப்படி தான் நடக்கின்றது. அதனால் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு அல்லாஹ்வின் உதவியை தேடுங்க. அடுத்து 2வது துவா, யா அல்லாஹ் வஃப்தஹ் லனா ஃப இன்னக ஹைருல் ஃபாத்திஹீன். யா அல்லாஹ் வஃப்தஹ் லனா ஃப இன்னக ஹைருல் ஃபாத்திஹீன். இறைவா வெற்றி அளிப்பாயாக, நீயே சிறந்த வெற்றி அளிப்பவன். எந்த ஒரு காரியத்திலையும் நமக்கு ஏதாவது ஒரு வெற்றி வரணும்னா அதற்கும் அல்லாஹ்வின் உதவி தான் தேவை. அல்லாஹ் நினச்சா வரிசையாக நமக்கு வெற்றிகளை தருவான். சில நேரங்களில் தோல்வியும் வரும். தோல்வியை கண்டு துவண்டு விடக்கூடாது. அந்த தோல்வி வெற்றிக்கான முதல் படியாகவும் இருக்கலாம். ஏதாவது ஒரு காரியம் ஆக வேண்டியிருக்கு, அதில் வெற்றி வேணும். எக்ஸாம் எழுத போகிறீங்க, இல்லை வேலைக்கு போகிறீங்க, இதில் வெற்றி வேணும்னா இந்த ஒரு வார்த்தையை மட்டும் நீங்கள் தொடர்ந்து ஓதிக்கொண்டு வந்தாலே போதும். நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு வெற்றி அளிப்பான். முதல் துவா உதவி கேட்பவன், உதவி புரிபவனில் அல்லாஹ் தானே முதன்மையானவன். அந்த உதவி நம்ம கேட்குறோம். 2வது துவாவில் வெற்றியை கேட்குறோம். 3வது துவாவில் நம்ம என்ன கேட்குறோம்? யா அல்லாஹ் வஃபிர் லனா ஃப இன்னக ஹைருல் காஃபிரீன். யா அல்லாஹ் வஃபிர் லனா ஃப இன்னக ஹைருல் காஃபிரீன். இறைவா பாவத்தை மன்னிப்பாயாக, நீயே சிறந்த பாவத்தை மன்னிப்பவன். தௌபாவிற்கான துவா இது. நம்முடைய பாவங்களை மன்னிக்க சொல்லி அல்லாஹ்விடம் கேட்குறோம். பாவங்கள் மன்னிக்கப்படுவதன் மூலமாக நம்முடைய பல முசீபத்துக்கள் நீங்கும். அடுத்து 4வது துவா, யா அல்லாஹ் வர்ஹம்னா ஃப இன்னக ஹைருர் ராஹிமீன். யா அல்லாஹ் வர்ஹம்னா ஃப இன்னக ஹைருர் ராஹிமீன். இறைவா கருணை காட்டுவாயாக, நீயே சிறந்த கருணை காட்டுபவன். நம் மீது அல்லாஹ் கருணை காட்டணும். அல்லாஹ்வின் கருணை இருந்தால் தான் பிற மனிதர்களின் அந்த அன்பும் நேசமும் நமக்கு கிடைக்கும். அல்லாஹ்வின் கருணை இல்லாவிட்டால் இந்த உலகத்தில் நமக்கு எந்த உதவியும் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. எப்போவுமே அல்லாஹ்வின் கருணையை நாம் கேட்டுக்கொண்டே இருக்கணும். இந்த ஒரு வார்த்தையின் மூலமாக அல்லாஹ்வின் கருணையை கேட்குறோம். அடுத்து 5வதுல நம்ம என்ன கேட்குறோம்? யா அல்லாஹ் வர்சுக்னா ஃப இன்னக ஹைருர் ராசிகீன். யா அல்லாஹ்
வர்சுக்னா ஃபஇன்னக ஹைருர் ராசிகீன். இறைவா ரிசுக்கு அளிப்பாயாக, நீயே சிறந்த ரிசுக்கு அளிப்பவன். அதாவது நம்முடைய வாழ்வாதாரத்துக்காக கேட்குறோம், நம்முடைய ரிசுக்கு விஸ்தீர்ணமாகும். இந்த ஒரு வார்த்தையை கொண்டு அல்லாஹிடம் தொடர்ந்து துவா செய்யும் போது அதிகமாக இந்த வார்த்தையை கொண்டு கேட்டு பாருங்க, இன்ஷா அல்லாஹ் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். அடுத்து 6வது வார்த்தை என்னது? யா அல்லாஹ் வஹ்ஃபித்னா ஃபஇன்னக ஹைருல் ஹாஃபிதீன். யா அல்லாஹ் வஹ்ஃபித்னா ஃபஇன்னக ஹைருல் ஹாஃபிதீன். இறைவா பாதுகாப்பு கொடுப்பாயாக, நீயே சிறந்த பாதுகாப்பு கொடுப்பவன். மனிதர்கள், ஜின்கள், ஷைத்தான்கள், விலங்குகள், அந்த நச்சு பிராணிகள் சொல்லிட்டு எல்லாவற்றிலிருந்தும் நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும். அல்லாஹ் தான் நமக்கு பாதுகாப்பு தருபவன், அவனிடம் பாதுகாப்பையும் கேட்குறோம். இப்போ நான் சொல்லியிருக்கிற இந்த 6 வார்த்தைகளும் நமக்கு தேவையான வார்த்தைகள். முதல்ல என்ன கேட்குறோம்? உதவி கேட்குறோம். அடுத்ததாக வெற்றி கேட்குறோம். அடுத்ததாக தௌபா கேட்குறோம். 4வதாக இறைவனின் கருணையை கேட்குறோம். 5வதாக நம்முடைய ரிசுக்கில் பரக்கத் ஏற்பட கேட்குறோம். கடைசியாக பாதுகாப்பு கேட்குறோம். ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்தில் வாழ்வதற்கு என்னெல்லாம் தேவையோ, எதெல்லாம் சந்தோஷம் கொடுக்குமோ அது எல்லாத்தையும் அழகாக இந்த ஒரு வார்த்தைகள் மூலமாக நம்ம கேட்குறோம். இந்த ஒரு துவாவை நீங்கள் அரபியில் ஓதுவது சிறந்தது. ஆனால் அரபியில் ஓதும்போது அதோடைய பொருள் உணர்ந்து ஓதணும், அப்போ தான் பலன் எப்பவுமே. இப்போ அரபி தெரியாதவங்க நீங்கள் வெறும் இந்த தமிழை மட்டும் எடுத்து ஓதுனாலும் உங்களுக்கு சிறந்தது தான். எப்படி வேணாலும் ஓதிக்கிங்க, ஆனால் அவசியம் ஓதிக்கிங்க. இந்த ஒரு துவாவை நீங்கள் ஒவ்வொரு வேளை தொழுகைக்கு பிறகும் நீங்கள் ஓதிட்டு வரலாம், வழக்கமாக ஓதிட்டு வரலாம். எல்லா விதத்துலேருந்தும் உங்களுக்கு ஒரு நலவு உங்களுக்கு கிடைக்கும். இன்றைக்கி வியாழக்கிழமைல, இன்றைக்கி மஹரிப் தொழுதுட்டு ஒரே இருப்பில் இந்த ஒரு துவாவை ஓத ஆரம்பிங்க. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான், ஒவ்வொரு வார்த்தைகளும் குறைஞ்சது 3 முறை, இல்லைனா ஒரு 10 முறை ஓதிக்கலாம், ஒரு 20 முறை, 33 முறை, உங்கள் விருப்பம். ஆனால் ஓதி நல்லா துவா செய்யுங்க, உங்களுடைய எல்லா கஷ்டங்களும் பிரச்சனைகளும் தீரும். ஏன்னா நீங்கள் துவா செய்யணும்னு அவசியமே இல்லை. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் இதில் நீங்கள் கேட்டுடுறீங்க. நமக்கு தேவையான எல்லா விஷயங்களும் இந்த வார்த்தைகளில் அடங்கி இருக்கு. அதனால எல்லாத்தையும் அல்லாஹ் பார்த்துப்பான். எல்லா பிரச்சனைகளும் உங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். நாம் கேட்கும் ஒரு துவாக்களை கூட நிச்சயமாக அல்லாஹ் வீணாக்க மாட்டான், நம்மை வெறும் கையோடு அனுப்ப மாட்டான். அதனால் கையேந்தி துவா செய்யுங்க. இது போன்ற சிறப்பான பவர்ஃபுல்லான துவாக்களை கொண்டு அவனிடம் உதவி தேடுங்க. நிச்சயமாக அவனின் உதவி கிடைக்கும். நேரடியாகவும் உதவி செய்வான், பிற மனிதர்கள் மூலமாகவும் உதவி செய்வான். எப்படியோ நம்முடைய பிரச்சனைகளை, கஷ்டங்களை அவன் நீக்குவான். நம்பிக்கையுடன் ஓதுங்க, உங்கள் கஷ்டங்கள், பிரச்சனைகள் எல்லாமே நீங்கும். இது போன்ற சிறப்பான நாட்களில் இன்னும் அதிக எண்ணிக்கையில் நீங்கள் ஓதுங்க. இன்ஷா அல்லாஹ் நல்ல வழி பிறக்கும். இந்த துவா ஓதி உங்கள் கஷ்டங்கள், பிரச்சனைகள் எல்லாம் தீரணும் சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன். எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கிங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும் நினைக்கிறேன். நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க. இதன் மூலம் அவர்களும் பலனடைய இன்ஷா அல்லாஹ். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.